உதயநிதியா சீனியர்களா? ஸ்டாலின் யார் பக்கம்? உபிக்கல் புலம்பல். இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றது ஏன் என்பதை அறிய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழுவை அமைத்தார் ஸ்டாலின். அதன்படி தொகுதி வாரியாக பயணித்து திமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை தொகுத்து அறிக்கைகளாக தயார் செய்து பெரிய பெரிய பெட்டிகளில் வைத்து தலைமையிடம் கொடுத்திருக்கிறார்கள் கள ஆய்வுக்குழு நிர்வாகிகள். அதிர்ச்சியூட்டும் விதமாக கள ஆய்வுக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கராராக சொல்லிவிட்டாராம் ஸ்டாலின். விஷயமறிந்த உதயநிதி, அப்படி என்றால் எதற்கு இந்த குழுவை அமைத்தீர்கள்? தொண்டர்களின் கருத்துக்கு இனியும் மதிப்பளிக்காமல் இருந்தால் எப்படி அவர்கள் களப்பணிக்கு திரும்புவார்கள் என கொதித்து போய்விட்டார் உதயநிதி. கள ஆய்வுக்குழு தொகுதி வாரியாக உடன்பிறப்புகளை சந்தித்து அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் அவர்கள் எழுதி கொடுத்த கடிதங்களையும் அப்படியே தலைமையிடம் ஒப்படைத்து விட்டார்கள். பெரும்பாலான தொண்டர்கள் உட்கட்சியில் ஏகப்பட்ட மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மக்களுக்காக ஏகப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு செய்திருந்தாலும் லோக்கல் நிர்வாகிகளை கட்சி தலைமை கைவிட்டதே தோல்விக்கான முக்கிய காரணம். கருணாநிதி முதல்வராக இருந்த சமயத்தில் சிறு சிறு டெண்டர்கள், அரசு ஒப்பந்த பணி ஒதுக்கீடுகள் ஆகியவை லோக்கல் நிர்வாகிகளுக்கே செல்லும். ஆனால் முந்தைய ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்களே மொத்தமாக சுருட்டி விட்டதாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். சீனியர்களான ஏவவேலு, KN நேரு, ஐ பெரியசாமி, சேகர்பாபு, மூர்த்தி, KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி உள்ளிட்ட பலர் பல தசாப்தங்களாக மாவட்டங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக செந்தில் பாலாஜியை தயவு செய்து கரூருக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என கண்ணீர் வடிக்கிறார்கள் கோவை உடன்பிறப்புகள். மேற்கண்ட பெரும் புள்ளிகளுக்கு மாநில அளவில் பெரிய பொறுப்பு கொடுத்து மாவட்டங்களிலிருந்து நகர்த்திவிட வேண்டும் என தொண்டர்கள் எழுதிய கடிதங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. திமுகவின் வியூக வகுப்பு நிறுவனமாக பென் டீம் மீதும் 99% தொண்டர்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். வேட்பாளர்கள் தேர்விலும் தொகுதி நிலவர ரிப்போர்ட்டுகள்லையும் தங்களின் ஆதாயத்துக்காக பெரிய குளறுபடுகளை செய்ததே அவர்கள்தான். எனவே பெண் டீமை கலைத்துவிட்டு நிர்வாகிகளின் பேச்சை தலைமை கேட்க வேண்டும் என்ற கருத்து எல்லா மாவட்டங்களையும் எதிரொலித்தது. எங்கள் அறிக்கையின்படி குறைந்தபட்சம் 25 மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து எடுத்தாக வேண்டும். அந்த அளவுக்கு கட்சி விரோத நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட தலைநகரங்களில் நகர கழக பகுதி கழக செயலாளர்களும் புறநகர் பகுதிகளில் ஒன்றிய செயலாளர்களும் தான் கட்சியின் வேர். அந்த பொறுப்பில் பட்டியல் சமூகத்தினருக்கு சொற்பமாக கூட இடங்கள் ஒதுக்கப்படுவதில்லை. பெண்களை மொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள். இதுவும் கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அத்துடன் முதுமையை எட்டியவர்களை நீக்கிவிட்டு இளம் முகங்கள் வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் கட்சியினர். தலைமை நிர்வாகிகளை பொறுத்தவரை இளம் வயது நபர் உதயநிதி தான். அவர் வயதுடைய ஆளுமை மிக்க நிர்வாகிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். துரைமுருகன், DR பாலு போன்ற மூத்தவர்கள் மீது கட்சியினருக்கு நாட்டமில்லை. உதயநிதியின் அரசியலை விரும்பும் கட்சியினர் மாவட்ட நிர்வாகிகள் தங்கள் வாரிசுகளை கொண்டு வருவதை வெறுப்பதும் கள ஆய்வில் வெளிப்பட்டது. கீதா ஜீவன் அமைச்சராக இருக்கும்போது அவரின் தம்பி மேயரானதை தூத்துக்குடியில் ஒருவர் கூட விரும்பல. இதே மனநிலையில்தான் தமிழகம் முழுக்க வெளிப்படுகிறது. கள ஆய்வில் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு மாவட்ட செயலர்களை கூட நீக்கக்கூடாது, சீனியர்கள் எவர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் ஸ்டாலின். பெண் டீம் தொடரட்டும் என்பதே அவரது கருத்தாக இருக்குது. மேலும் கொளத்தூர் தோல்விக்கு சேகர்பாபுவை மட்டும் குறிவைக்கக்கூடாது என்கிற அளவுக்கு பெருந்தன்மையுடன் பேசியிருக்கிறார். அதற்கு உதயநிதி இவ்வளவு பெருந்தன்மை ஆகாதப்பா, சீனியர்களே தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கார். ஏற்கனவே உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியை நடத்தி அதில் வெளிப்பட்ட தொண்டர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் ஏமாற்றிய திமுக இப்போது கள ஆய்வுக்குழு அறிக்கையும் கசக்கி போட்டுவிட்டால் தொண்டர்களும் கீழ்நிலை நிர்வாகிகளும் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாவாங்க. அது கட்சியை இன்னும் பலவீனமாக்கிவிடும். அத்துடன் உதயநிதியும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்கிறார். ஆகவே துணிந்த சில நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின்.
இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.